Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences exercise 2.8 8th sum. Kumar writes a letter to 4 of his friends. He asks each one of them to copy the letter and mail to 4 different persons with the instruction that they continue to process similarly. Assuming that the process is unaltered and is cost ₹2 to mail one letter, find the amount spent on postage when 8th set of letters is mailed. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா குமார் என்கிற ஒரு 4 பேருக்கு லெட்டர் எழுதுறாரு. ஸோ 4 பேருக்கு லெட்டர் எழுதுறாரு. ஸோ 1 2 3 4 4 பேருக்கு லெட்டர் எழுதுறாரு. 4 பேருக்கு லெட்டர் எழுதும்போது அடுத்த பாருங்க, he asked each of them to copy the letter and mail to 4 different persons. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொருத்தரையா மறுபடியும் 4 லெட்டர்ஸாக போடுங்கன்னு சொல்கிறாரு. அதாவது இந்த குமார் வந்து 4 லெட்டர் கொடுத்துருக்காரு. இந்த 4 லெட்டரை அடுத்த 4 பேருக்கு அனுப்புகிறோன்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆர்டர் போடாது. அதாவது ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஃபஸ்ட்டு பர்சன் என்பவர்கிட்ட 4 லெட்டர் போட சொல்கிறாரு, செகண்ட் பர்சன் என்பவர்கிட்ட 4 லெட்டர் போட சொல்கிறாரு, தேர்ட் பர்சன்ட்ட ஒரு 4 போட சொல்கிறாரு, ஃபோர்த்து செட்டு ஒரு 4 பேருக்கு போட சொல்கிறாரு. அப்படி பார்க்க இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி போச்சுட்டே அடுத்தது மறுபடியும் அடுத்த 4 சொல்லி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ அது கண்டினியூ சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அன்ஆல்டர்டு, இந்த ப்ராசஸ் வந்து அன்ஆல்டர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஃபினிட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்க ஒவ்வொரு லெட்டரும் வந்து ₹2 இருக்குது ஒரு லெட்டர் பண்ணுறதுக்கு. தென் 8th செட் ஆஃப் லெட்டர்ஸ், அதாவது இப்படி போய் இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு, இது செகண்டு, இப்படி 8th செட் வரைக்கும் உள்ளதை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 8th செட்டில் எவ்வளோ மெயில் பண்ணால் எவ்வளோ பேருக்கும் எவ்வளோ ரூபா ஆயிருக்குன்னு உள்ளதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அமௌண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன் செட்டு லெட்டர்ஸ், அதாவது டோட்டல் லெட்டர்ஸ் இன் ஃபஸ்ட்டு செட்டுன்னு அர்த்தம். டோட்டல் லெட்டர்ஸ் இன் ஃபஸ்ட்டு செட் எவ்வளோனா அவர் 4 தான் சொல்லியிருந்தார். ஸோ 4. தென் டோட்டல் லெட்டர்ஸ் இன் செகண்ட் செட். ஸோ செகண்ட் செட்டில் சொன்னேன் 4 பேருக்கு 4 லெட்டர் அப்படின்னா என்னது 16 வரும். ஏன்னா 4 பேருக்கு 4 லெட்டர், 4 பேருக்கு இன்ட்டு 4 லெட்டர் இருந்தால் 16 வரும். ஸோ அது 4 ஸ்கொயர் எழுதிக்கலாம். அடுத்தது இது வந்து தேர்ட் செட்டில் என்ன வரும் 4 கியூபு. அடுத்தது ஃபோர்த்து செட் அப்படின்னு சொல்லி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது என்ன வந்தது ஒரு ஜிபி ஃபார்ம் பண்ணுது. திஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஜிபி. அப்போ இது ஜிபி எப்படி இருக்குதுன்னா 4 + 4 ஸ்கொயர் + 4 கியூப்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது இது ஒரு ஜிபி ஃபார்ம் பண்ணுது. இதில் ஏ என்னென்னா 4, ஆர் என்னென்னா 4 ஸ்கொயர் பை 4, அதாவது 16/4. 16/4னா 4 தான் வரும். ஸோ ஆர் உங்களுக்கு 4 தான். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். SN = A × 4 வந்து உங்களுக்கு greater than 1. ஸோ r⁻n - 1/r - 1. இதில் ஏ வந்து உங்களுக்கு 4, ஆர் வந்து 4, n வந்து உங்களுக்கு 8. ஏன்னா 8th செட் கேட்டிருக்காங்க. ஸோ SC8 = 4 × r வந்து 4/n, n என்பது 8 -1/r வந்து 4 -1. So SC8 = 4 × 4/8. 4/8 = 4 square × 4 square × 4 square × 4 square. So that is equal to 4 square சொன்னாச்சுன்னா அதாவது 4/4 into that is equal to என்ன வரும்னா 16 × 16 × 16 × 16. ஸோ 4/8 உடைய வேல்யூ வந்து 16 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 166 + 3 9. ஸோ அடுத்தது 16, ஏன்னா 1 தான். 6 15 256. ஸோ இது என்ன வருதுன்னா 256 சொல்லிட்டு வருது. ஸோ உங்களுக்கு 4/8 வந்து 4/4 × 4/4, 4/2 4/2 × 4/2, அதுதான் உங்களுக்கு வேல்யூ 256. ஸோ இதுவும் அதே தான். அதனால் 256. 2 தடவை 256 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 6 are 36, 5 6 are 30 + 3 33, 2 6 are 12 + 3 15. அடுத்த பாருங்க 5. ஸோ 30, 5 5 are 25 28, 2 5 are 10 12. தென் அடுத்த 2 12, 5 2s are 10 + 1 11. ஸோ அடுத்த 2 2s are 5. ஸோ 6 3 8 + 2 10, 10 + 15 வருது. இது 5. தென் அடுத்தது இது வந்து 6. ஸோ 6/5 36ன்னு வருது. 6/5
36 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ 4 into 65536 minus 1/4 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ S8 is equal to 4 into 65535/4. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 ஆல் S8 is equal to 4 into மல்டிப்ளை பண்ணாதீங்க, இது கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 4 minus 1, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், 4 minus 1/3, 4 into 65535 வரும். ஸோ 3 கேன்சல் ஆகுது, நான் 4 கேன்சல் ஆகுதுன்னு சொல்லிட்டு 4 நினச்சிட்டேன், தப்பு. 65535 into 4 எவ்வளோ வரும்னா 20, 3 4s are 12 plus 2 22, 5 4s are 20, 20 plus 1, ஏன்னா வந்து உங்களுக்கு 12 ஒரு 14 வந்துச்சு. ஸோ 5 4s are 20, இங்கே ஒரு 3 4s are 12 ப்ளஸ் அங்கே ஒரு 2 வந்துருக்கு, 14, 5 4s are 20, இங்கே ஒரு 1 இருக்குது, 21, 5 4s are 20, 22, 6 4s are 24 ப்ளஸ் 26, 262140/3. ஸோ டிவைடட் பை 3 ஆல் பண்ணிங்கன்னா S8 என்ன வரும்னா டிவைட் பண்ணிக்கிற எவ்வளோ வரீங்க 87380 சொல்லி கிடைக்குது. ஸோ இவ்வளோ லெட்டர்ஸ் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா போஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் நம்ம என்ன கேட்டிருக்குன்னு பாருங்கள், அமௌண்ட்டு கேட்டிருக்கு. ஸோ அமௌண்ட்டு கேட்டிருக்கனால நம்ம அமௌண்ட்டை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அமௌண்ட் வந்து வந்து ₹2. அப்போது இந்த நம்ம கொடுத்து கண்டுபிடிச்ச அமௌண்ட்டை 1 லெட்டர் அமௌண்ட்டு இஸ் ₹2. அமௌண்ட் இஸ் ₹2 என்பது தெரியும். ஸோ டோட்டலாக கண்டுபிடிக்கணும்னா ₹2 நீங்கள் வந்து 87380 மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்படின்னாச்சு உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 8783380 இன்ட்டு நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 174760 சொல்லிட்டு வருது. ஸோ இதுதான் அவங்க அமௌண்ட்டு. ஸோ அவங்க 8 செட்டாக 8th செட்டில் எவ்வளோ அமௌண்ட் வரும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் அவங்க அமௌண்ட்டு. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அந்த சம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. தேங்க்யூ.